ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முக்கியமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது நடக்க இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுவதால துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில நற்பலன்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா உங்ககிட்ட முழுசா சொல்ல போறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை அந்த அம்மன் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் அப்படிங்கிறது காற்று ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காற்றை போலவே எல்லோரு இடத்துலையும் தன்மையாக பழகக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க. அடுத்தவர் துன்பம் பட்டால் தாங்கிக் கொள்ளவே மாட்டாங்க. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்காம எல்லோரிடத்தும் சமமாக தான் பழகுவாங்க. துளி கூட ஈகோ இல்லாதவங்களாக இருப்பாங்க. அகம் பாவம் ஆணவம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. மேலும் இவங்களிடம் உள்ள ஸ்பெஷலான விஷயமே அவங்களுடைய பேச்சு தான். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அசால்ட்டாக தீர்ப்பாங்க. யாராவது 2 பேருக்கு சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர் அழைத்தாவே போதும். பிரிந்த எதிரிகளும் ஒன்று சேர்ந்து விடுவாங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் விஷயங்களை பேசுபவர்களை கண்டால் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் துர்வார்த்தைகளை கொட்டினால் அவர்களிடமிருந்து இவங்க விலகி விடுவாங்க. அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் தோற்றமுடையவங்களாக அவங்க இருப்பாங்க. அழகான தோற்றத்தை போலவே பேச்சிலும் மென்மையை கொண்டிருப்பாங்க. அதனால் எதிர்பாலினத்தாரின் ஈர்ப்பு இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் என்பதால் சற்று குரலை உயர்த்தி பேசினாலும் இவர்களுக்கு பிடிக்காது. மிகவும் நேர்மையானவங்களாக இருப்பாங்க. விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதற்காக கவலைப்பட மாட்டாங்க. தன்னை மற்றவர்கள் கவனிக்கும்படியாகவே நடந்து கொள்வாங்க. சொகுசாக இருக்க வேண்டும் என்று விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பாங்க. அதிலுமே சுக்கிர திசை நடக்கும்போது இவர்கள் பெரிய சாதனையை செய்துவிடக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நண்பர்கள் சுற்றும் சூழ மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதற்காகவே நேரத்தை செலவிடுவாங்க. நகைச்சுவை உணர்வு அதிகம் என்பதால் இவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடம் கலகலப்பாகவே காணப்படும். யாராவது தவறான வழியில் சென்றால் அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்வாங்க. தூய்மையான அன்பை இவர்களிடம் பொழிந்தால் வாழ்நாள் முழுக்க உங்களை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுயமாக சிந்திக்க தெரியாமல் மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. இதனால் உடன் இருப்பவர்களை நம்பி ஏமாறும் நிலை இவங்களுக்கு வரும். அதே போல் அழுகை கண்டு ஏமாறும் வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் இவர்களுக்கு ஒரு சமூக அக்கறை இருந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் நீதி நேர்மை நியாயத்திற்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. அநீதிக்கு எதிராக பொங்குவாங்க. இதனால் தனக்கு ஏற்படும் கெட்ட பெயர்களை கூட கண்டுகொள்ள மாட்டாங்க. தெய்வ பக்தி நிறைந்தவங்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் இலக்கியம் சங்கீதம் இயக்கம் தயாரிப்பு மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளில் சேர்ந்து பயிலலாம். நல்ல உடல் நலத்தோடு இருப்பாங்க. எனினும் கூட மற்ற கிரகங்களை பொறுத்தும் உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும். குறிப்பாக கணையம் சிறுநீரகம் வாய் போன்ற நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 26ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் இவங்க வாழ்க்கையில் இவங்க பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் துலாம் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரிய வீரிய காரகன் செவ்வாய் ஜூன் 8 வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் நீச்சமாக சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகமாக அமைய போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்கும். வழக்கமான வேலை நடக்கும்.
உங்கள் எதிர்ப்பு அனைத்துமே நீங்க போகுது, எதிர்பார்ப்பு அனைத்துமே நடக்க போகுது. மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது வருமானத்தை அதிகரிக்க செய்வார். வரவேண்டிய பணம் வரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேலும் ஜூன் 8 முதல் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகப் போகுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இளைஞர்களுக்கு காதல் உண்டாகும், அது திருமணம் வரையில் செல்லும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் தடைகளும் வருமான குறைவும் ஏற்படும். இன்னும் சிலருக்கு அரசாங்க அபராதம் கட்டக்கூடிய நிலைகள் உண்டாகக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். சிறு வியாபாரிகளும் முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 26, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே 24 மற்றும் 27. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிராமியை வழிபட சங்கடம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் எந்த விதமான பாதக பலன்களும் உங்களுக்கு ஏற்படாமல் போகும். குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பாடங்களில் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அப்போதே கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போவது நல்லது. குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் எந்த விதமான பாதகமும் உங்களுக்கு ஏற்படாது. சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். நினைத்த வேலைகள் அனைத்தும் நடக்கும். உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் கனவுகளை நனவாக்குவார். உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருத்தமான வரன் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். தொண்டர்கள் பலம் கூடும். மேலும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருக்கணும். அரசாங்க விவகாரத்தில் சில சங்கடங்கள் வரக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 27, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 24, 31. வணங்க வேண்டிய தெய்வம் சர்வேஸ்வரரை வழிபட்டு வர நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே உங்களை விட்டு விலக போகுது. செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி மாறும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் நல்லபடியாக கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது வருமானத்தை அதிகரிக்க செய்வார். வெளிநாட்டு முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் வெற்றியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மேலும் மே மாதம் 16ஆம் தேதி முதல் ஜூன் 2 வரைக்கும் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. வாங்க நினைத்த இடத்தை இப்பொழுது வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு நல்ல ஏற்றமான நாள் அப்படிங்கிறது அமையக்கூடும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 28, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 24 மற்றும் 30. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான முக்கியமான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த சமயபுரம் மாரியம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.